இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கருங்காலி வேஷம். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்காங்க இந்த வேஷத்தை. இவங்க எதுக்காக இந்த வேஷத்தை இப்படி வித்தியாசமாக போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆயிருவீங்க. இந்த வீடியோவில் இருக்கிறவங்க ஒரு 35-36 வருஷத்துக்கு முன்னாடி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடக்கிற தசரா திருவிழாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போலாம் தசரா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. அதனால் சும்மா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி போனவங்களுக்கு அப்போ அங்கே காளி வேஷம் போட்டுட்டு வந்த ஒருத்தர் இவர் கையை பிடிச்சிட்டு சாமி ஆடிட்டே சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து பட்டு சேலை உடுத்தி அக்கினி கிரீடம் வச்சு இந்த கருங்காலி வேஷத்தை போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க கிரீடத்தை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக நெருப்பு மாதிரி இருக்கும். புடவை கட்டி கருங்காலி வேஷம் போடுறவங்க அம்மன் ரூபத்தில் போட்டிருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கையை வச்சிருக்க மாட்டாங்க. புடவையும் கட்டி கையும் வச்சு வேஷம் போடுறதை நான் இப்போ தான் முறையாக பார்க்குறேன். இவங்க 17 வருஷத்துலேருந்தே இந்த காளி வேஷத்தை கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த வேஷத்தை போட்டிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க காளி வேஷம் போடுறதுக்கு வீட்டில் யாருமே ஒத்துக்கல. காளி வேஷங்கிறது பெரிய வேஷம், அது போக இந்த தசரா பற்றி யாருக்குமே தெரியாது. இவருக்கு வந்து வெறும் 17 வயசு தான் ஆயிருந்துச்சு. அதனால் வீட்டில் யாருமே ஒத்துக்கலை. வேஷம் கொடுத்தும் போடலை அப்படின்னா அது சாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது நிறைய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுரும். இவருக்கும் உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போயிருக்குது. யாரெல்லாம் வேஷம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. அதுக்கப்புறமா அவங்களே வேண்டுதல் வைக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியாயிட்டும், நான் வேஷம் கட்டி வர்றேன் அப்படின்னு சொல்லி. அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மனசு மாறி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 35 வருஷமாக இவர் இந்த வேஷத்தை கட்டிட்டு இருக்கிறாரு. இப்போது ராமானுஜம்புதூரில் முத்தாரம்மன் தசரா குழுன்னு இவங்க ஒரு தசரா குழுவே வச்சு நடத்திட்டு வர்றாங்க.